ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மேன்ஷனை நோக்கி ஆதியின் கருப்பு நிற ஸ்போர்ட்ஸ் கார் காற்றை கிழித்து கொண்டு பறந்தது. பக்கத்து சீட்டில் அடர் சிவப்பு நிற ரோஜா பூங்கொத்து ஆதியின் அந்த முரட்டுத்தனமான காதலை பறைசாற்றியது. அவன் இதழோரம் ஒரு கள்ள சிரிப்புடன் அந்த பூக்களை ஒரு முறை வருடினான். அந்த ரோஜாக்களின் நறுமணம் அவனுக்கு மீராவின் ஞாபகத்தை அதிகரிக்க தூண்டியது. ஆதி தனக்குள் முணுமுணுத்தபடி, மீரா, இந்த ரோஜா விட நீ தான் ரொம்ப அழகானவ. இதை பார்க்கும் போதெல்லாம் உன்னோட ஞாபகமாக தாண்டி இருக்கு. இந்த பூவை தொடும்போது கூட ஒன்று தொடுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்னோட வேட்டையை விட ஒரு சிரிப்பு தான் எனக்கு பெரிய போதை என்று ஒரு கள்ள சிரிப்புடன் அவன் மீராவை பார்க்க போகும் ஆவலில் காரை இயக்கிக் கொண்டிருந்தான். போர் முடிந்து திரும்பும் களைப்பு அவனிடம் இல்லை. மாறாக பல நாட்கள் பசியோடு அலைந்த ஒரு சிங்கம் தனது இரையை காணச் செல்லும் வேகம் அவனது ஒவ்வொரு அசைவிலும் தெரிந்தது. மேன்ஷனின் பிரம்மாண்டமான வாயிலை தாண்டி கார் உள்ளே நுழைந்தது. நள்ளிரவின் அமைதி அங்கே ஒருவித பதற்றத்தை உருவாக்கியது. ஆதி காரை நிறுத்திவிட்டு பூங்கொத்தை ஒரு கையில் ஏந்தி தனது சட்டையை சரி செய்தபடி கீழே இறங்கினான். அவனது காலணி சத்தம் அந்த நீண்ட வராண்டாவில் எதிரொலித்தது. மீராவின் அறையை நோக்கி செல்லும்போது அவனது கைபேசி மீண்டும் அதிர்ந்தது. பார்த்தால் அது மீரா. அந்த மேன்ஷனின் லேண்ட்லைன் எண்ணை பார்த்ததும் ஆதியின் உதட்டில் ஒரு அழகான புன்னகை அரும்பியது. இவளை வச்சுக்கிட்டு உள்ளே வர்றதுக்குள்ளே எத்தனை டைம் கால் பண்ணுறா, ராட்சசி என்னை படுத்தி எடுக்கிறா என்று ஆதி அந்த பூங்கத்தை ஒரு கையில் ஏந்தியபடி மறு கையில் இருந்த கைபேசியை மீண்டும் காதுக்கு கொண்டு சென்றான். என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு என்ன இப்படி தேடுற? என்ன தெரியல, உங்களை பார்க்கணும் போலயே இருக்கு. எப்போ வருவீங்க? கிளம்பிட்டேன்டி, வந்துட்டே இருக்கேன் என்று பேசிக்கொண்டபடியே ஆதி மெல்ல சத்தமே இல்லாமல் மீராவின் அறையின் அருகே வந்து அந்த அறையின் கதவை திறந்தான். அறைக்குள் மங்கலான மஞ்சள் நிற வெளிச்சம் பரவியிருந்தது. மீரா தனது கட்டிலில் குப்புறப்படுத்து கொண்டு முகத்தை ஒரு கையால் தாங்கியபடி ஆதியின் நினைவுகளை எண்ணி கண்களை மூடி பேசிக் கொண்டிருந்தாள். ஆதி அவள் அறைக்குள் நுழைவதை மீரா கவனிக்கவில்லை. ஆதி அவளுக்கு சில அடி தூரத்திலேயே நின்று கொண்டு அவளது அந்த அழகான தோற்றத்தை ரசித்தான். அவளது அந்த சிவப்பு சேலை கலைந்து கிடக்க அவளது இடையின் வளைவுகள் நிலவொளியில் அனலாக தெரிந்தன. ஆதி ஃபோனில் இன்னும் ரகசியமான குரலில், பூனா, எப்போ வருவீங்கன்னு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற? நான் வந்தா என்னடி பண்ணுவேன் என்று ஆதி கேட்க மீரா மூச்சிறைக்க கண்களை திறக்காமல், அதுவா, இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஷர்ட் காலரை இறுக்கமாக பிடிச்சி என்கிட்ட இழுத்து உங்களை இறுக்கமாக கட்டி பிடிச்சிப்பேன். உங்களோட செஸ்டில் என் முகத்தை புதைச்சிட்டு இந்த உலகத்தையும் மறந்துடுவேன் என்று மீரா பேசிக்கொண்டிருக்க ஆதி மெல்ல பூனை நடை நடந்து அவளது படுக்கைக்கு அருகில் சென்றான். அவனது நிழல் மீராவின் மேல் பட்டது. ஆதி ஃபோனில் அவளது காதுக்கு மிக அருகில் நேரடியாக பேசுவது போல, அப்படியா, வேற என்ன பண்ணுவ என்று கேட்க மீரா சிரித்து கொண்டே ஃபோனில், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் என்று மீரா சொன்ன அந்த நொடியில் அவளது காதுக்கு அருகில் அந்த நிஜமான கரகரப்பான குரல் கேட்டது. ஆதி நேரடியாக அவளது காதோரம், உன்னோட ஆதி உங்ககிட்ட வந்துட்டேன்டி, என்ன பண்ணுவ என்று ஆதியின் குரல் கேட்டதும் மீரா திடுக்கிட்டு அப்படியே படுக்கையில் புரண்டு படுத்தாள். அங்கே அவளது கண்களுக்கு முன்னே ஆதி அவன் கையில் சிவந்த ரோஜாக்களுடன் நின்றிருந்தான். அவனது கண்கள் காதலில் அனலாக தகித்தன. மீரா அதிர்ச்சியில் உறைந்து கைபேசியை கீழே போட்டுவிட்டு, ஆதி சார், நீங்களா? எப்போ வந்தீங்க என்று அவள் கேட்க ஆதி அவளை பேசவிடவில்லை. தனது கையில் இருந்த அந்த பூங்கொத்தை அவளது மடியில் வீசிவிட்டு அப்படியே அவள் மேல் சரிந்தான். அவனது பாரம் அவள் மேல் இறங்க மீரா மூச்சு விட திணறினாள். ஆதி அவளது இரு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி பிடித்து கொண்டான். என்னடியாச்சு உனக்கு? நானும் பார்த்துட்டே இருக்கேன். எத்தனை ஃபோன் கால்? என்ன ரொம்ப மிஸ் பண்ணையா?
அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க. ரொம்ப டயர்டா? மீட்டிங்னு சொல்லிட்டு தானே போனீங்க. ஆனால் உங்கள் ஃபேஸ் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. வேற ஏதாச்சும் ப்ராப்ளமா? இங்கே பாரு, அதை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போ ஃபோனில் மேடம் ஏதோ பெருசாக லிஸ்ட் போட்டிங்களே, நான் பக்கத்தில் இருந்தா என்னென்ன பண்ணுவேன்னு. அதை இப்போ நான் வந்துட்டேன்ல, இப்போ சொல்லு, என்ன பண்ண போகிற என்று அவன் பேசிக்கொண்டே அவளது கழுத்தில் தனது முகத்தை புதைத்தான். அந்த ரோஜாக்களின் நறுமணமும் ஆதியின் மேனியில் இருந்த வெடிமருந்து வாசனையும் மீராவை நிலைகுலைய செய்தன. ஆதி அவள் இதழ் ஓரத்தில் தனது இதழ்களை அழுத்தி, இதுக்காக தாண்டி இவ்வளோ வேகமாக ஓடி வந்த. நான் சொன்ன மாதிரியே பயங்கர பசியோடு வந்திருக்கேன் என்று ஆதி கூற மீரா அவனது சட்டையை இறுக பற்றி கொண்டாள். அவளது உடல் வில்லாக வளைந்து ஆதியின் தீண்டலுக்கு பதில் சொன்னது. திடீரென்று மீரா மூச்சிறைக்க ஆதியை லேசாக தள்ளிவிட்டு அவள் மடியில் வீசிய அந்த அடர் சிவப்பு ரோஜாக்களை ஆச்சரியத்துடன் கையில் எடுத்தாள். அந்த பூக்களின் இதழ்கள் இரத்த சிவப்பில் மின்னின. அதன் நறுமணம் அந்த அறையையே ஆக்கிரமித்தது. மீரா அந்த பூக்களை நெஞ்சோடு அணைத்து கொண்டு விழிகள் விரிய ஆதியை பார்த்தாள். மீரா நெகிழ்ச்சியோடு, சார், இது எனக்கா? இல்லடி, என் பாடி கார்ட்ஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன். விளையாடாதீங்க, எனக்கு தெரியும். இதை எனக்காக தானே வாங்கிட்டு வந்தீங்க. நீங்கள் எனக்கு பூலாக வாங்கிட்டு வருவீங்களா? என்னால் நம்பவே முடியல. இது வரைக்கும் உங்கள் கையில் ஏதோ பயங்கரமான வெப்பன்ஸ் தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அழகான பூவை பார்த்தேன். நீங்கள் இந்த பூவை கையில் பிடிச்சிட்டு நின்னப்போ அவ்வளோ அழகாக இருந்தீங்க என்று மீரா பேசிக்கொண்டிருக்க ஆதி படுக்கையில் ஒரு கழுத்து சாய்ந்து கொண்டு ஒரு கையால் தனது தலையை தாங்கியபடி அவளை கேலியாக பார்த்தான். அவனது கருப்பு நிற சட்டையின் பட்டன்கள் சில திறந்திருக்க அவனது மார்பை ஏறி இறங்கியது. ஆதி கள்ள சிரிப்புடன், ஏன் தெரிலடி, இதை பார்த்ததோ ஞாபகம் தான் வந்துச்சு. கடைக்காரனே என்னை ஒரு மாதிரி பார்த்தான். ஆனால் இது உனக்கு இல்லை, இந்த ரோஜாவுக்கு தான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் இந்த ரோஜாவை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். அது பார்க்கணுண்டி, உன்னை பார்த்து பொறாமப்படணும். இந்த ரோஜாவை விட நீ தான் ரொம்ப அழகாக இருக்கன்னு அதுக்கு தெரியணும். அதான் அப்படி தூக்கிட்டு வந்துட்டேன் என்று ஆதி பேசிக்கொண்டிருக்க மீரா அந்த பூக்களை வருடி கொண்டிருந்தாள். அப்போது ஆதி சட்டென்று அவளது கையில் இருந்த ஒரு ரோஜாவை பறித்தான். அதன் காம்பை உடைத்துவிட்டு மென்மையான அந்த இதழ்களை மட்டும் மீராவின் முகத்திற்கு அருகில் கொண்டு சென்றான். இந்த பூ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தியா? ஆனால் லிப்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்று கூறியபடி அவன் அந்த ரோஜா இதழை எடுத்து மெதுவாக மீராவின் நெற்றியில் இருந்து வருடத் தொடங்கினான். மீரா அப்படியே கண்களை மூடி அந்த தீண்டனில் உறைந்து போனாள். ஆதி அந்த இதழை அவளது இமை ஓரம், பிறகு அவள் மூக்கின் நுனி என மெல்ல நகர்த்தினான். ஏய், நடி இப்படி மூச்சு வாங்குற? இன்னும் இது கீழே இறங்கவே இல்லையே, அதுக்குள்ளே எப்படி நடுங்குற என்று கூறியபடி அவன் அந்த ரோஜாவால் அவளது கழுத்து வளைவை மெல்ல வருடினான். அந்த இதழின் குளிர்ச்சியும் ஆதியின் பார்வையின் வெப்பமும் சேர்ந்து மீராவிற்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. ஆதி அந்த பூவை அவளது சேலை விலகியிருந்த தோள்பட்டையின் மீது வருடினான். ஆதி அவள் காதோரம் அனலாக, ஏ மீரா, இன்னைக்கு நைட் இந்த பூவெல்லாம் உன் மேலே தூவி அந்த ரோஸ் பெட்டல்ஸ் மேலேயே நான் உன்னை கிஸ் பண்ண போகிறேன். அந்த வாசனைக்கும் என்னோட கிஸ்க்கும் நடுவில் இன்னைக்கு மொத்தமாக தொலைஞ்சு போக போகிற என்று கூறியபடி அவன் அந்த ரோஜா இதழை மெல்ல அவளது இதழ்களுக்கு நடுவில் வைத்தான். மீரா அந்த இதழை தன் இதழ்களால் கவ்விக்கொள்ள ஆதி தனது விரல்களால் மெதுவாக இழுத்தான். மீரா தழுத்தழுத்த குரலில், சார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் ஒன்று வேணாம். இவ்வளோ அழகான பூவை வச்சு என்னை சித்திரவதை பண்ணுறீங்களா என்று மீரா கேட்க ஆதி அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து, என்ன சொன்ன? சித்திரவதையா? இல்லை, இது என்னோட வேட்டை. இந்த ஆதி அவன் கையில் ஒரு பூவை ஏந்தினா எப்படி இருக்கும்னு உனக்கு காட்ட போகிறேன்
என்று ஆதி கூற மீரா அவன் வார்த்தையில் நிலை குலைந்து போனாள். அந்த அறையில் நிலவிய மங்கலான மஞ்சள் வெளிச்சம் ஆதியின் கண்களில் தெரிந்த வேட்கையை இன்னும் அதிகப்படுத்தி காட்டியது. மீரா கட்டிலில் சிதறி கிடந்த ரோஜாக்களுக்கு நடுவே ஒரு தேவதையைப் போல படுத்திருக்க ஆதி அவளை ஒரு வேட்டையாடும் வேங்கையைப் போல மேலிருந்து பார்த்தான். அவன் அந்த பூங்கொத்தை மெல்ல பிரித்தான். இதழ்களை மட்டும் தனியாக பீய்த்து மீராவின் மேனி எங்கும் தூவத் தொடங்கினான். ரோஜா இதழ்கள் மீராவின் முகம், கழுத்து மற்றும் அவளது இடையின் வளைவுகளில் மென்மையாக விழுந்தன. ஆதி மெல்ல குனிந்து அவளது நெற்றியில் இருந்த ஒரு ரோஜா இதழை தன் இதழ்களால் கவ்வி எடுத்தான். அந்த தீண்டலில் மீராவின் உடல் ஒரு முறை வில்லாக வளைந்து சிலிர்த்தது. ஆதி அவளது கழுத்தின் வளைவில் முகத்தை புதைத்து, மீரா, இந்த உலகத்தில் நான் எத்தனையோ வேட்டையை பார்த்துருக்கேன். ஆனால் உடம்புக்குள்ளே தொலைஞ்சு போகிற இந்த நிமிஷம்தான் எனக்கு ஏதோ பெரிய போதை மாதிரி இருக்கு என்று அவன் பேசிக்கொண்டே அவளது கழுத்தில் இருந்த ரோஜா இதழ்களை தன் இதழ்களால் வருடிக்கொண்டே கீழே தள்ளினான். அவனது முரட்டுத்தனமான முத்தங்கள் அவளது மேனியில் ஒரு புதிய வரைபடத்தை வரைந்தன. அவனது கைகள் மீராவின் இடையே சுற்றி இறுக்கப்பற்ற மீரா அவனது தலைமுடியை பற்றி தன் பக்கம் இழுத்தாள். ஆதி அவளது சேலை தலைப்பை மெல்ல விலக்கி அங்கு குவிந்து கிடந்த ரோஜா இதழ்களை தனது மூச்சுக்காற்றால் ஊதி தள்ளினான். அவன் மீராவின் இதழ்களை சிறைப்பிடிக்க அந்த முத்தத்தில் அதிகாரம் இருந்தது, பசி இருந்தது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மிரட்டலான காதல் இருந்தது. மீரா அவனது ஆளுமைக்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்தாள். படுக்கையில் சிதறி கிடந்த ரோஜா இதழ்கள் அவர்களின் வேகத்தில் நசுங்கி சிதைந்தன. மீரா மெல்லிய முனகளுடன், ஆதி சார், என்னை விட்டுறாதீங்க. இதே மாதிரி உங்களுக்குள்ள எப்போவுமே மறைச்சி வச்சுக்கோங்க. உன்னை வர்றதுக்கு இவ்வளோ தூரம் வந்தேன். இங்கே பாரு, எனக்குள்ளே மட்டும் இல்லை, என் ரத்தத்துலேயும் கலந்துருக்க. இனி இந்த ஆதியோட மொத்த காதலையும் நீ தாங்கிதாகணும் என்று கூறியபடி அவன் மீராவை அணைத்து கொண்டான். அந்த நள்ளிரவில் ஜன்னல் வழியே தெரிந்த நிலவு கூட இவர்களின் தகுப்பை கண்டு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது. ரோஜா இதழ்களின் நறுமணமும் இரு இதயங்களின் வேகமாக துடிப்பும் அந்த அறையை ஒரு சொர்க்கமாக மாற்றின. ஆதி தனது ஒவ்வொரு அசைவிலும் மீராவை நிலைகுலைய செய்தான். இரவின் தகிப்பும் ரோஜா இதழ்களின் வாசனையும் அந்த அறையை ஒரு மயக்கத்தில் ஆழ்த்தி இருக்க ஆதியும் மீராவும் ஒருவரை ஒருவர் பின்னி பிணைந்தபடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். அதிகாலை பொழுதின் மெல்லிய வெளிச்சம் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தது. திடீரென்று கதவு தட்டப்படும் சத்தம் அந்த அமைதியை கிழித்தது. மீரா பாதி தூக்கத்தில் மெல்ல கண்களை திறந்தாள். என்ன இது, அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? யார் இந்த நேரத்தில் கதவு தட்டுறது என்று சலித்துக்கொண்டே கலைந்து கிடந்த தனது சிவப்பு சேலையை அவசரமாக எடுத்து தோளில் போர்த்தி கொண்டாள். இன்னும் அந்த தூக்க கலக்கம் அவளை விட்டு போகவில்லை. ஆனால் கட்டிலில் தன் பக்கத்தில் ஏதோ ஒரு பாரம் இருப்பதை உணர்ந்து மெல்ல திரும்பி பார்த்தாள். அங்கே ஆதி. அவன் அந்த கட்டிலில் குப்பரப்படுத்து ஒரு கையை மீராவின் இடையிருந்த இடத்தில் போட்டபடி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். மீராவுக்கு ஒரு நொடி இதயம் நின்று துடித்தது. நேற்று இரவு நடந்த அந்த தகிக்கும் நினைவுகள் மின்னலென வந்து போயின. ஐயோ, ஆதி சார் இங்கே தூங்கிட்டாரு, நானும் மறந்துட்டேன். இப்போ விடிஞ்சிருச்சே, என்ன பண்ணுறது? ரூமில் ஆதி சார் இருக்கிறது யாராவது பார்த்தா என்ற பயம் அவளை தொற்றிக்கொண்டது. மீரா பதற்றத்தில் ஆதியின் தோலை உலுக்கி, சார் சார் எந்திரிங்க, யாரோ கதவு தட்டுறாங்க. நீங்கள் என் ரூமில் இருக்கிறத யாராவது பார்த்தா அவ்வளோதான், எந்திரிங்க சார் என்று மீரா எழுப்பிக் கொண்டிருக்க ஆதி அசையவே இல்லை. அவனது உறக்கம் அவ்வளவு ஆழமாக இருந்தது. மீரா மீண்டும் அவனை உழுக்க அவன் மெல்ல கண்ணை திறக்காமலேயே ஒரு கள்ள சிரிப்புடன் அவளது கையை பிடித்து தன் பக்கம் இழுத்தான். எதுக்கடி இப்படி கத்துற? எனக்கு தூக்கமாக வருது, வந்து பாடு. ஐயோ சார், என்ன இது? எந்திரிங்க, விடிஞ்சிருச்சு, யாரோ ரூம் கதவை தட்டுறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்ன விடிஞ்சிருச்சா? மீரா, எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொண்டு வரையா? காஃபியை குடிச்சிட்டு நேற்று நைட்டு பாதியில் விட்டதை அப்படி கண்டினியூ பண்ணலாம்
என்று ஆதி தூக்கத்தில் கூற மீராவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, காஃபி வேணுமா? காஃபி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணணுமா? ஐயோ, ஆதி சார் எந்த உலகத்தில் இருக்காரு என்று நினைத்தவள் அவன் முதுகில் ஓங்கி ஒரு அடியடித்தாள். என்ன சார் இது, உங்களுக்கு அறிவு இருக்கா? இது என்னோட ரூம். வெளியே வேற யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க. யாருன்னே தெரியல. ஒருவேளை விஸ்வாசாரா இருக்குமோ? உங்களை காணோன்னு தேடி இங்கே வந்துட்டாரா என்று அவள் பயத்தில் அலறிக்கொண்டிருக்க மீரா அடித்த அடியில் ஆதி இப்போது மெல்ல கண்களை திறந்து அவளை பார்த்தான். அவனது கண்களில் இன்னும் அந்த நேற்றிரவின் போதை குறையவில்லை. அவன் எழுந்து அமர்ந்து கலைந்த தனது முடியை சரி செய்தபடி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கும் மீராவை ஒரு மார்க்கமாக பார்த்தான். ஆதி அவளது சேலை தலைப்பை பிடித்து இழுத்து தன் முகத்தருகே கொண்டு வந்து, ஏய், இப்போ எதுக்கடி பயப்படுற? இந்த கதவை தாண்டி உள்ள வர துணிச்சல் இந்த மனுஷனில் யாருக்கும் கிடையாது. அப்படியே வந்தாலும் நான் பார்த்துப்பேன். இப்படி நீ பயப்படும்போது உன் முகம் இன்னும் சவக்குது. அப்போ இன்னும் அழகாக இருக்க. எனக்கு காஃபி குடிக்கிறத விட வேற ஏதோ மேலே தான் பசி அதிகமாகுது என்று ஆதி தன் விரல்களால் அவள் இதழ்களை வருட மீரா அவனது கையை தட்டிவிட்டு, ஐயோ சார், என்ன இது? இந்த நேரத்தில் போய் இது ரொம்ப முக்கியமா? ப்ளீஸுங்க, ஏதாவது பண்ணி எஸ்கேப் ஆக முடியுமான்னு பாருங்க. நான் கதவை திறக்கணும். எப்போ போனால் நான் எங்கிட்டு போகிறது? கதவை திறக்காம நான் எப்படி வெளியே போக? ஐயோ சார், பேசாமல் ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு போயிடுறீங்களா என்று மீரா கேட்க ஆதி அவளை நக்கலாக பார்த்து சிரித்தான். என்ன, ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு போகணுமா? ஏண்டி, நான் என்ன உன் கள்ளக்காதலனா? நான் உன் லவ்வர் டி. நீ பயப்படாமல் போய் கதவை தர, எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ரிலாக்ஸாக கட்டிலில் சாய்ந்து கொண்டான். வெளியே கதவு தட்டும் சத்தம் இப்போது இன்னும் பலமாக கேட்டது. மீராவுக்கு தொண்டை வறண்டு போனது. ஆதியோ ஒரு கையில் ரோஜா இதழை எடுத்து விளையாடி கொண்டே அடுத்த வேட்டைக்கு தயாராவது போல அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஐயோ, உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இனிமே இந்த ரூம்குள்ளே உங்களை விடவே கூடாது போல. எந்திரிங்க. ஏய், எங்கடி கூப்பிட்டு போற? ஐயோ, சொல்றது கேளுங்க, என் கூட வாங்க என்று அவன் கையை பிடித்து இழுத்து பாத்ரூம் பக்கமாக அழைத்து சென்றாள். என்னடி இங்கே கூப்பிட்டு வந்திருக்க? என்ன, 2 பேரும் ஒன்றா குளிக்க போகிறோமா? எனக்கு ஓகே தான். ஆமாம், ரொம்ப முக்கியம். உள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க. என்ன, பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சுக்கணுமா? சார் ப்ளீஸ் சார், எனக்காக. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும். உள்ளே போய் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கோங்க. நான் யாராக இருந்தாலும் சமாளித்து வெளியே அனுப்பிடுறேன். பைத்தியக்கார், என்னடி பேசிகிட்டு இருக்க? நான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன போய்? ஏண்டி, என் லைஃப்பில் நான் எத்தனையோ கேங்ஸ்டர்ஸை பார்த்து அவனுங்களை எதிர்த்து அவ்வளோ மாதம் சண்டை போட்டிருக்கேன்டி. என் வீட்டு ஆளுங்களை பார்த்து என்னையே பயப்பட வைக்கிற? இங்கே பாரு, யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ போய் கதவை தர. சார் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா என்று அவள் கூறியதை கேட்ட ஆதி பெருமூச்சு விட்டான். ஏய் சரிடி, உனக்காகன்னு சொல்லிட்டேன், பண்ணுறேன் என்று ஆதி கூறியதும் ஆதியை பாத்ரூமின் உள்ளே தள்ளிவிட்டு மீரா டக்கென்று கதவை பூட்டிவிட்டு ஒரு நிமிடம் மூச்சு இழுத்து விட்டாள். தன் கூந்தலை கைகளால் கோதிவிட்டு கலைந்திருந்த சேலையை சரி செய்து முகத்தில் இருந்த அந்த நேற்றிரவின் களைப்பை மறைக்க ஒரு போலி சிரிப்பை வரவழைத்து கொண்டு கதவை திறந்தாள். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.